ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லையா சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குதுங்க. இதான் எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாகவே வெள்ளரிக்காய் தான் இருக்குது. இதெல்லாம் எப்போ வந்து குழம்பு வச்சு முடிக்க போகிறேன் அப்படின்றது தெரியல. இப்போ வெள்ளரிக்காய் பார்த்தாலே சுத்தமாக பிடிக்கவே இல்லை. பக்கத்து வீட்டில் விளைஞ்சதுன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அது தெரியாமல் எங்கள் வீட்டுக்காரும் நிறைய வந்து வாங்கிட்டு வந்துட்டார் கடையிலேருந்து. எப்பவுமே வெள்ளை பூசணிக்காய் போட்டு தான் மோர் குழம்பு செய்வேன். இந்த வெள்ளரிக்காய் நிறைய இருக்கிறதால இன்றைக்கி அதை போட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா மோர் குழம்பு செஞ்சுருந்தேன். இந்த பர்னர் வந்து ஓணத்துக்கு முன்னாடியே வாங்கியிருந்தோம். ஸோ ஒரு செட் பண்ணும்போது காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நைட்டோட நைட்டாக ஒருத்தர் வந்து செட் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. மாமியார் தான் வந்து கூட இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வீடியோ எடுத்து மட்டும் காமிச்சிருக்கேன். புதுசாக வந்து போட்டுட்டோம். இப்போ நல்லா வந்து எரியுது கேஸு. எப்போவுமே முட்டை தோசை தான் செஞ்சு கொடுக்குறேன். இன்றைக்கி வந்து முட்டை மசாலா செஞ்சு கொடுக்கலாம். இந்த மோர் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு முட்டை மசாலா தான் வந்து இன்றைக்கி ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததற்கு நன்றி.